நான் முதல்ல சட்டத்தை நம்பக்கூடிய இந்திய குடிமகன். சட்டத்தின் கோவிலாக நான் நீதிமன்றத்தை பார்க்கிறேன். ஒரு அடிப்படை உரிமையை எனக்கான மதக்கடமையை செய்வதற்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. நான் இந்த வழக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது முதல் என்னுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னோம்னா, மலை உச்சியில தீபம் ஏற்றணுங்கிறது என்னுடைய பிரேயர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தர்கான்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சுவர்ல இருந்து 15 மீட்டர் தள்ளி ஏத்தலாம் அப்படின்னு உத்தரவு இருக்கு. அங்க தீப தூண் இருக்கு. அப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யார் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க? நீதியரசர் கேட்டாங்க. அரசு தரப்புல அமைதி, கோவில் தரப்புல அமைதி. அப்போ நீங்க பதில் மணி போடுங்கன்னு சொன்ன பொழுது விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமான்னு கேட்டாங்க. விளக்குத்தூண் அப்படின்னா என்ன? விளக்கு போடுற இடம். மேல தீபத்தூண்னா என்ன? தீபம் போடுற இடம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அவங்க பதில் மணிலாம் போட்டாங்க. பல விசாரணை நடந்தது. அதுக்கு அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்டாங்க. இஸ்லாமிய தரப்புல இருக்கக்கூடியவங்களும் பெருசா எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கிடையாது. ஏன்னா முஃபின் நினைக்கிற ஒருத்தர் பெரியவங்க ஆஜரானாங்க. கோவில் நிர்வாகம் எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. 2005 அமைதி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில தர்கா நிர்வாகம் இந்த 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏத்துறதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆட்சேபிக்கல அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆவணங்களை நாங்க சமர்ப்பிச்சோம். எல்லா விதமான அனைத்து தரப்பு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லி இந்த உத்தரவு கிடைக்கப்பட்ட உடனேயே அடுத்த நாள், அதாவது 2ஆம் தேதி போய் 2ஆம் தேதி நாங்க நீதிமன்றத்தை உத்தரவு நகலை ஜெராக்ஸ் எடுத்து சுவாமியுடைய பாதத்தில் வச்சு திருக்கோயில் செயல் அலுவலர் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி டெம்பிள் அத்தாரிட்டி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் நாங்க சொன்னோம். சொன்ன பிறகு எங்க மனுவை ஒப்புகையை வாங்கிட்டோம். நாங்க ரிசீவ்ட் காப்பி வாங்கிட்டோம். 3ஆம் தேதி நாங்க மதியம் 1 மணிக்கு உள்ளாக போய் மேல தீபம் ஏற்றுவதற்குரிய நெய், அதுக்கான துணி, கற்பூரம் உள்ளிட்ட பொருட்களை நாங்க கொடுத்தோம். கொடுத்துட்டு மீண்டும் வலியுறுத்தினோம். நாங்க நேற்று கொடுத்திருக்கோம், இன்னைக்கு தீபம் ஏற்றிருக்க பொருட்கள் கொடுக்கிறோம். கொடுத்த பின்னர் இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு மீண்டும் நாங்க பிரேயர் பண்ணோம். கோவில் அதிகாரிகிட்ட எந்த விதமான நடவடிக்கை இல்லை. 2 மணி வரைக்கும் நாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தோம். இதுக்கு இடையில 1ஆம் தேதி என்ன பண்ணிருச்சு கோவில், 2ஆம் தேதி கோவில் நிர்வாகம் என்ன பண்ணிருச்சு, நாங்க மேல்முறையீடு போயிட்டோம்னு சொல்லி ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. ரைட், மேல்முறையீடு போனீங்க. அதுக்கு முன்னாடி நாங்க கேவியட் போட்டு வச்சுட்டோம். எங்கள் மனுதாரராகிய எங்களுக்கு தெரிவிக்காம எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாதுன்னு நாங்க கேவியட் போட்டு வச்சாச்சு. எங்களுக்கு எந்த விதமான காப்பீஸ் சர்வ் பண்ண கிடையாது. 2ஆம் தேதி இவங்க மேல்முறையீடு சொன்ன பொழுது அதுக்கான முறையீட்டை முழுமையா கோர்ட்ல கொடுக்காம திரும்ப பெற்றதாக நாங்க கேள்விப்பட்டேன். எனக்கு முழுமையான விவரம் தெரியல.